லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில வேளாண்மை துறையில் கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் முறைகேடுகள் நடந்தது. அதனை தொடர்ந்து நாம செய்தி வெளியிட்டு பல வேளாண்மை துறை அதிகாரிகள் பணிமாற்றம், பணியிடை மாற்றம், பணி நீக்கம் செய்வதற்குண்டான வேலைகளை கடிதத்தின் வாயிலாக ஊழல் தடுப்பு பிரிவுக்கும், லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும், மாவட்ட ஆட்சியருக்கும், கூடுதல் இயக்குனர் என்று போலியாக விசாரணை செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமே 1,50,000 என்று வாங்கிக் கொள்கிற சங்கரலிங்கம் போன்றவர்கள் என்று பல செய்திகளை நம்ம லகரம் டிவியில வெளியிட்டோம். ஆட்சி எதுவாயினும் சரி, அது திமுக, அதிமுக எந்த கட்சியா இருந்தாலும் சரி, அந்த கட்சியினுடைய ஊழல் முறைகேடுகளை சுட்டி காட்டுவதில் நம்ம எப்போதுமே தயங்க போறதில்லை. இப்ப புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கரலட்சுமி என்ற ஒரு இணை இயக்குனர் ஒரே மாவட்டத்தில் 10 ஆண்டு காலம் வேலை செய்கிறார். தடுப்பார் இல்லை, கேட்பார் இல்லை. அவங்கள பத்தி நம்ம ஏதாவது செய்தி போட்டோம் அப்படின்னா உடனடியாக மாவட்ட செயலாளரை பார்க்கறது, மந்திரியை பார்க்கறது. அப்ப இப்படியெல்லாம் அவங்க பவரை வச்சு நம்மளை அடக்குமுறை பண்றாங்களாம். அவங்க மேல இதுவரையிலும் நான் ஊழல் தடுப்பு பிரிவுக்கு 20 மனு போட்டிருக்கேன். அந்த 20 மனுவை முடிக்காம அவங்க பணி ஓய்வே பெற முடியாது. அவங்களுடைய பணி ஓய்வு பெறும் பொழுது அவங்களுடைய காசு குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 கோடி கொடுப்பாங்க. அதை தயவு செய்து அரசு கஜானால வைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணணும். என்ஓசியில ஊழல், நிலக்கடலை விதக்கடலை கடத்துறதுல ஊழல் முறைகேடு, என்ன உரக்கடைகள்ல தீபாவளி வசூல், பொங்கல் வசூல், இப்படி அதிக அளவுக்கான ஊழல் முறைகேடுகளை செய்து கோடிக்கணக்கில் பொருளாதாரத்தை ஈட்டி தன்னுடைய ரத்த சொந்தங்களுடைய சொத்துக்கள்ல பெரிய அளவுக்கு இவர் பங்கீடு இருக்கு. யாரு? சங்கரலட்சுமியோட பங்கீடு. அப்ப அந்த இணை இயக்குனராக இருக்கக்கூடிய சங்கரலட்சுமி அதே புதுக்கோட்டை மாவட்டத்தில் அந்த தேர்தல் காலகட்டத்திலையும் வேலை பார்க்குறாங்க. தேர்தல் வந்துருச்சுன்னா அதிகாரிகளை பணிமாறுதல் செய்யணும். ஏன் செய்யல? அப்போ ஒரு ஆட்சி இந்த அளவுக்கு ஊழல் செய்யக்கூடிய அதிகாரிகளை ஊக்குவிக்கிற வகையில், ஊழலை விற்கிற வகையில் செய்யக்கூடிய இந்த சங்கரலட்சுமியை ஏன் மாத்தல? இதே சேலம் மாவட்டத்துல சீனிவாசன் அவர் தலைமையில விதை கடலைகள் கடத்தப்படுகிறது அப்படிங்கிற செய்திய அங்க இருக்கக்கூடிய விவசாய சங்கம் மற்றும் வெற்றிமணி சமூக ஆர்வலர்கள், விவசாயிகள்லாம் நம்மள்ட்ட தகவல் சொல்றாங்க. செய்தியை போட்டோம். சம்பந்தமே இல்லாத யாரோ சில அதிகாரிகளை வேற பக்கம் 50 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு மாத்தி பழி வாங்குறாங்க. அவங்க பேர் கூட எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு இந்த அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் ரவுடித்தனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். முன்னாடி இருந்த எல் சுரேஷுங்கிற ஒருத்தர் தான் நம்ம செய்தி போட்டு அவரை பணியிடை நீக்கம் செய்யக்கூடிய நிலைமையில முதன்மை செயலாளர் செஞ்சாங்க. இப்ப இருக்கக்கூடிய கூடுதல் இயக்குனர் சங்கரலிங்கம் ஒரு ஊழல் மனு, புகார் மனு அது மாதிரி போனுச்சுன்னா அந்த சம்பந்தப்பட்டவற்றை ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு அதை இது பண்ணிடுறது. இப்படி ஊழல் முறைகேடுகளை அதிக அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல வேளாண்மை துறையில நடந்துச்சு. இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியா இருந்துகிட்டு தட்டியே கேட்கல. இப்ப ஆட்சிக்கு வரணும்னு மட்டும் துடிக்கிறீங்க. இப்ப எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, லகரம் டிவியில அச்சமின்றி சமரசமின்றி ஊழல் முறைகேடுகளை நம்ம சொல்லுவோம், எழுதுவோம். நம்மளை மாத்த யாராலுமே முடியாது. இறைவன் ஒருவர் தான். உனக்கு இதுதான்டா விதி, இப்படிதானே நீ பேசிக்கிட்டு இருக்கடா, எதை பத்தி நீ கவலைப்படாதடா, நான் இருக்கேன்டான்னு சொல்லி கடவுள் நமக்கு துணை இருக்கா. அதனால நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்துல சங்கரலட்சுமி என்ற ஊழல் முறைகேடு செய்த இவரை வேறு மாவட்டத்திற்கு தேர்தல் காலகட்டத்திலேயாவது மாத்தணுமா இல்லையா? இப்ப இவங்க திமுகவுக்கு தானே வேலை பார்ப்பாங்க. திமுக மாவட்ட செயலாளர் போய் பார்க்கறாங்க, ஒன்றிய செயலாளரை போய் பார்க்கறாங்க, வட்ட செயலாளர், சரத செயலாளர், எந்த செயலாளர் நீங்க பார்த்தாலும் இந்த லகரம் ரங்கராஜ் பாலண்டார் நிச்சயமாக செய்தியை வெளியிடுவேன். எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தினுடைய உதவியாளர்கள் பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதியாகிவிட்டார்கள். நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரோட உதவியாளர் மணிகண்டன் பல 100 கோடிகளுக்கு அதிபதியாகிவிட்டார். ஊழல் முறைகேடுகள் என்பது இங்கு ஆறாக கடலாக பெருகி ஓடிக்கொண்டிருக்கிறது. தடுப்பார் இல்லை, கேட்பார் இல்லை. இதை நம்ம செய்தியா ஏதாவது நம்ம போட்டோம்னா அங்க வச்சு மிரட்டுறது, இங்க வச்சு மிரட்டுறது, சில அதிகாரிகளை வச்சு மிரட்டுறது. அந்த யாரு நம்மளை மிரட்டினாங்களோ அவங்க மேலேயும் நம்ம ஊழல் தடுப்பு பிரிவுக்கு, விஜிலன்ஸுக்கு நம்ம லெட்டர் வச்சுக்கோம், நம்மளை மிரட்டுற அப்படின்ட்டு. ஆக இந்த ஊழல் முறைகேடுகள் எந்த அளவுக்கும் குறையாம இருக்குன்னா அப்ப என்ன அர்த்தம்? யாரு ஆட்சிக்கு வந்தாலும் வேளாண்மை துறையில வன்னியரை தான் வேளாண்மை துறை அமைச்சரா போடுறாங்க. தயவு செய்து இந்த முறை எந்த ஆட்சி வந்தாலும் சரி, இந்த ஆட்சி தான் வரணுன்றது நம்மளுடைய நோக்கம் இல்லை. எந்த ஆட்சி வந்தாலும் சரி, இந்த முறை ஒண்ணு முத்திரையருக்கு கொடுங்க, இல்லைன்னா முக்குளத்தூருக்கு கொடுங்க, இல்லைன்னா தேவேந்திரருக்கு கொடுங்க, பட்டியலினா ஏதாவது ஒண்ணு கொடுங்க. நீங்க
வன்னியருக்கு மட்டுமே இந்த வேளாண்மைத்துறை அமைச்சர் நான் வேளாண்மைத்துறை அமைச்சர் ரெண்டா பிரிங்க, நீர்வளத்துறை பொதுப்பணித்துறைன்னு பிரிக்கிறீங்களா, அது போல ரெண்டா பிரிச்சு வேளாண்மைத்துறை ஒரு அமைச்சர், அடுத்தது தோட்டக்கலைத்துறை அமைச்சர், இது மாதிரி கொடுக்கலாம். சுகாதாரத்துறை அமைச்சர் கொடுக்கிறீங்க என்ன? அப்போ சுகாதாரம்னா சித்த வைத்தியத்துறை அமைச்சர்னு ஒண்ணு கொடுக்கலாம்ல. அப்ப அமைச்சருடைய நிலைகளை விரிவாக்கம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற செய்தியை நம்ம சொல்றோம். ஒரு விழிப்புணர்வு செய்தியா தான் நம்ம சொல்றோம். இப்ப சித்த வைத்தியத்துக்கு நம்ம போறோம், கொஞ்சம் மருந்து கொடுக்குறாங்க, அவங்க என்ன நம்ம சொல்லுவாங்க, எப்ப அந்த மணக்கத்தக்காளி கீரை இருக்குல்ல, அதை நல்லா போட்டு அம்மியில் அரைப்பியோ மிக்சியில் அரைப்பியோ அல்லது ஆட்டுகளில் போட்டு ஆட்டுவியோ இல்லை கிரைண்டரில் ஆட்டி அதை தினமும் ஒரு டம்ளர் வெறும் வயிற்றுல குடிச்சுக்குவான். இந்த மருந்தை சும்மா ஏதோ பேருக்கு வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடு, இதான்ப்பா அவனுக்கு வைத்தியம். வயிறு புண்ணே இருக்காது. அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தினமும் பழைய சோறு சாப்பிடு, 2 வெங்காயம், ஒரு 4 வெங்காயம் எடுத்துக்க, 90 நாள் இதை சாப்பிட்டுக்கிட்டு வா, உனக்கு எவ்வளோ பெரிய புண்ணு புற்றுநோய் எதுவாக இருந்தாலும் சரியா போயிரும்னு சித்த வைத்தியில சொல்லுவாங்க. ஆங்கில மருந்துல அதை சொல்லுவாங்களா? அரசு மருத்துவரும் சொல்ல மாட்டாரு, தனியார் மருத்துவரும் சொல்ல மாட்டாரு. ஆக இவர்களுக்கெல்லாம் என்ன, மக்கள் எப்பொழுதுமே துன்பத்திலும் துயரத்திலும் நோயிலும் அவதியிலும் பிரச்சனையிலுமே இருக்கணும்னு தான் ஆட்சியாளர்கள் பார்த்துக்கிறாங்க. இந்த போக்குகளை எல்லாம் மாற்ற வேண்டும். வேளாண்மை துறையில அமைச்சர்கள் வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்களை நம்ம நியமிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை நம்ம ஒரு புரட்சிகரமான இந்த வேலையை பண்ணணும். முன்னாடி இருந்த துறைக்கண்ணு இருந்த காலகட்டத்திலையும் ஊழல் முறைகேடு, உர தட்டுப்பாடு, உர கட்டுப்பாடு, நிலக்கடலை விதக்கடலை கடத்தப்படுவது, இடுபொருட்கள் ஊழல் முறைகேடு. ஒரு அலுவலகத்துக்கு மாசம் 50,000. இப்ப குரண்டார்கள் ஒன்றியத்துல வட்டாரத்துல உதவி இயக்குனர் அலுவலகம் இருக்கு, 50,000 பேப்பர் செலவு அந்த செலவுன்னு சொல்லி 50,000 அரசாங்கம் கொடுக்குது. அதுல 35,000 நீ என்ன பண்ணுவே, 30,000 35,000 எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி அங்க சங்கரலட்சுமி கேட்கறது, சேலத்துல சீனிவாசன் கேட்கறது. என்ன ஐயா உங்களுக்கு எல்லாம் அரசாங்கம் சம்பளம் கொடுக்குது, வாகனம் கொடுக்குது, பேட்டா கொடுக்குது, படி கொடுக்குது, இது பத்தாததுக்கு மாசத்துல 10 நாள் லீவு கொடுக்குது, போனஸ் கொடுக்குது. எல்லாம் யாருடைய பணம்? மக்களுடைய வரிப்பணம். இந்த மக்களுடைய வரிப்பணத்துல இந்த அளவுக்கு நீங்க எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு ஊழல் முறைகேட்டையும் நீங்க பண்றீங்க, கொள்ளையடிக்கிறீங்கன்னா இதை கேட்கறதுக்கு யாருமே இல்லை. வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்களே, விவசாய சங்கத்தை சார்ந்தவர்கள் யாரும் ஊழல் முறைகேடுகளை தட்டி கேட்க மாட்டார்கள். ஏனென்றால் அவங்களுக்கு போக வேண்டியது போயிருது. ஊழல் முறைகேடுகளை எப்பொழுதுமே நம்ம தட்டி கேட்கறது லகரம் டிவி. நானும் ஒரு விவசாய சங்கத்தினுடைய தலைவர், மலைக்கோட்டை விவசாய சங்க தலைவர். அந்த அடிப்படையில ஊழல் முறைகேடுகள் எங்கு நடந்தாலும் தட்டி கேட்பேன். அது இந்த மாவட்டத்துல இல்லை, உங்க மாவட்டத்துல நடந்தாலும் தட்டி கேட்போம். இப்ப சங்கரலட்சுமியை நீங்க அடுத்த மாவட்டத்துக்கு மாத்தணும். சங்கரலிங்கம் சங்கரலட்சுமி இந்த 2 பேரும் பணி ஓய்வுக்கு முன்பாக என்ஓசி சம்பந்தப்பட்ட பேப்பரு, சங்கரலிங்கம் குடுமையான் மலையில கட்டிட பராமரிப்புன்னு சொல்லி அங்க ஆட்டையை போட்ட செலவு ஒரு 50 லட்சம். இது போன்ற ஊழல் முறைகேடுகள் நிறைய இருக்கு. அவர்கள் மீது உரிய வழக்குகளை பதிவு பண்ணணும். ஊழல் தடுப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்பு துறைக்கு நான் மனு போட்டிருக்கேன். அதை வழக்காக பதிவு செய்து அவர்கள் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை என்னை விசாரணை கூப்பிட்டா என்கிட்ட ஆதாரங்கள் நான் என்ன கேட்கிறேன்னா, இணை இயக்குனர் சங்கரலட்சுமி என்ஓசியில என்னென்னலாம் கையெழுத்து போட்டாங்க, விதக்கடலை நிலக்கடலை கடத்தப்பட்டதற்கு யார் காரணம், அது சம்பந்தப்பட்ட கோப்பு வட்டார வாரியா எடுத்துட்டு வரணும். அதை தணிக்கை குழு ஆய்வு பண்ணணும். என்னைய கூப்பிட்டு என்ன பண்றது, தணிக்கை குழு ஆய்வு பண்ணணும். சங்கரலிங்க கட்டட பராமரிப்புல அங்க குடுமையான் மலையில அங்க என்னென்னலாம் ஊழல் முறைகேடு இருந்திருக்குன்னா அவர் சம்பந்தப்பட்ட கோப்புகள் ஒரு 6 மாசம் சம்பந்தப்பட்ட கோப்புகளை ஆய்வு பண்ணா தணிக்கை குழு ஆய்வு பண்ணணும். தணிக்கை குழு கூட இந்த ஊழல் தடுப்பு பிரிவில் லஞ்ச ஒழிப்புத்துறை போகணும். தணிக்கை குழுன்னா அந்த அலுவலகத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகளே தணிக்கை குழு என்ற போர்வையில அங்க போய் நடப்பன ஊர்வன பரப்பன எல்லாத்தையும் தின்னு முடிச்சுட்டு ஏப்பம் விட்டுட்டு வந்துடுறது. இந்த நிலைமைக்கு இந்த விவசாயிகள் தள்ளப்படுகிறார்கள். ஊழல் முறைகேடுகளை தட்டி கேட்க முடியாமல் தடுமாறுகிறார்கள். இந்த வேளாண்மைத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் போன்றவர்கள்லாம் இந்த சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைய வேண்டும். அவங்க எந்த தொகுதியில போட்டியிடுகிறார்கள் என்பது வேறு விஷயம். இது போன்ற மூத்த அமைச்சர்களை வீழ்த்துங்கள் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஊழல் முறைகேடுகளை எல்லளவும் கண்டுகொள்ளாமல் ஊழல் செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கு துணை நின்ற இது போன்ற அமைச்சர்கள் எல்லாம் தோல்வி அடைந்தால்தான் நாட்டுக்கும் நல்லது, வீட்டுக்கும் நல்லது, உலகத்திற்கும் நல்லது, விவசாயத்திற்கும் நல்லது, விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்துக்கும் நல்லது. இனிவரும் எந்த ஆட்சியாக இருந்தாலும் அந்த ஆட்சியினுடைய ஊழல் முறைகேடுகளை, முக்கியமாக வேளாண்மை துறை சம்பந்தப்பட்ட ஊழல் முறைகேடுகளை அச்சமின்றி சமரசமின்றி லகரம் டிவியில எப்போதுமே வெளியிடுவோம். உங்கள் பகுதியில வேளாண்மை துறையில விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா? கீழே ஸ்கிரீன்ல நம்பர் வரும், தொடர்பு கொண்டு எங்க பகுதியில இது மாதிரி பிரச்சனைன்னு நீங்க போன்ல நீங்க பேட்டி கொடுக்கலாம். நேர்ல வர்றாங்க வரலாம், கட்டணம் இல்லை. அதை தொடர்ந்து லகரம் டிவி சேனலுக்கு ஆதரவு கொடுங்கள். வருகிற மே மாதம் வந்தா லகரம் டிவி சேனல் 3ஆம் ஆண்டை கடந்து 4ஆம் ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறோம். லகரம் டிவி சேனலை பார்க்கக்கூடிய ஏற்கனவே நேயர்கள் கருத்துக்களை, நடுநிலையான கருத்துக்களை பதிவிடுங்கள். உங்கள் பகுதியில் ஊழல் முறைகேடா, வேளாண்மை துறையில் கொடுமைகள் நடக்காதா, தகவல் தாருங்கள்.
பார்க்கக்கூடிய புதிய நபர்கள் லகரம் டிவி சேனல்ல சப்ஸ்கிரைப் வரும், அதை லைட்டா டச் பண்ணுங்க. பெல் பட்டன் ஒன்று பக்கத்துல காமிக்கும், அதை டச் பண்ணுங்க. அடுத்து ஆல் பெல் பட்டன் காமிக்கும், அதை டச் பண்ணுங்க. 3 தான் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் அரசியல், சமுதாயம், ஊழல், முறைகேடு, விழிப்புணர்வு செய்தி அத்தனையும் உங்களை வந்து சேரும். தொடர்ந்து லகரம் டிவி சேனலுக்கு ஆக்கமும் ஊக்கமும் ஆதரவும் தாருங்கள். உங்களுடைய ஆக்கமும் ஊக்கமும் தான் லகரம் டிவி சேனலை மேலும் வலுப்படுத்தும். அச்சமின்றி சமரசமின்றி எப்போதுமே செய்தி வெளியிடுவதற்கு உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.